ஹாய் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபோட்டோஸை வச்சு எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டன் டன் டன். ஓகே வாங்க உள்ளே போகலாம். சரி, நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா, ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், இதை நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி காமிக்க போகிறோம். சரி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு செலெக்ஷன் போய் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைம் ஆகும், இருங்க வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, செலெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்களேன், சப்ஜெக்ட் மட்டும் செலெக்ஷன் ஆகிருக்கு. இதில் ஏதோ ஒரு எரர் இருந்தால் நம்ம என்ன பண்ணால் நல்லா ஜூம் பண்ணுங்கள். கொஞ்சம் இதாக இருக்குது. நான் என்ன பண்ணா குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். அது எடுத்து லைட்டாக இந்த இடத்துல ஒழுங்காக செலெக்ஷன் ஆகலையா அந்த சும்மா டச் லைட்டாக மட்டும் பண்ணுங்கள். ஓகே ஓகே எனக்கு கன்ஃபார்ம் பண்ண வந்துட்டு செலெக்ஷன் அண்ட் மாஸ்க்குன்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா ஒரு விண்டோ, ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் போனீங்கன்னா வியூன்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணுங்களேன். உங்களை ஆன் ஒயிட், ஆன் பிளாக் எது இருந்தாலும் ஓகே. நான் மேக்ஸிமம் இருந்தால் ஆன் பிளாக் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஆன் பிளாக் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். செட்டிங்ஸ்லாம் பார்த்துங்க. ஆப்போசிட் 100 நீங்கள் ஆப்போசிட் 100 இருக்கட்டும். அதே மாதிரி செட்டிங் பார்த்து கரெக்டாக வச்சுருங்க. ஓகே 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 ஓ என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா சைடில் பாருங்களேன், இல்லை ரிஃபைன் எட்ஜ் ப்ரஷ் டூல்னு இருக்கும். அது ஆறுன்னு சொல்லலாம். ரிஃபைன் எட்ஜ் டூல்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட் பார்த்தா 6. அது எடுத்து கரெக்டாக எந்த ஃபெதரையாக இருக்குது நல்லா ஜூம் பண்ணுறேங்க. ஜூம் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சிங்களா ஜூம் ஆயிரும். அந்த ஃபெதராக இருக்குது பாருங்கள், ஒயிட்டாக இருக்குல்ல, அந்த இடத்த சும்மா லைட்டாக அப்படியே ஒரே டேக்கில் பண்ணுங்க. சும்மா திருப்பி வச்சு அழைச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரே டேக்கில் முடிக்கணும். நல்லா பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. கரெக்டாக பண்ணுங்க. ஓகே, பொறுமையாக அப்படியே அழகாக பாருங்களேன். ரொம்பலாம் சும்மா சைடில் அந்த வெள்ளையாக இருக்கணும், லைட்டாக இருக்கும். ஃபேஸில் அப்ளை பண்ணிடாதீங்க, ரொம்ப இதாயிரும். ஓகே 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 ஓகேங்க. அங்கே கண்டாமினேஷன் கலர்ஸ் அதை ஆன் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் வேல்யூ அண்டரில் இருக்க பாருங்கள். அண்டர்களை கீழே அந்த நியூ லேயர் மாஸ்க் அது நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருந்தா பாருங்கள் அழகாக எப்படி அழகாக இது பண்ணிட்டுச்சா பாருங்களேன். நீட்டாக இருக்குங்க பாரு. இன்னும் நல்லா தெரியும். கண்ட்ரோல் ஜே கொடுக்கலாம், இன்னும் நல்லா ஃபெதரியாக இருக்குது. கண்ட்ரோல் ஜே கூட இன்னும் நல்லா காமிக்கும். கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டேன், டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்களேன், இது நார்மலு டூப்ளிகேட் போட்டது பாருங்களேன். அதுக்கு எதுக்கும் வித்தியாசத்தை ஒரு அழகாக இருந்துச்சு. சரி, பேக்ரவுண்ட் கலர் இதை சேஞ்ச் பண்ணும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். நான் பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அது கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஆனால் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கிறேன். மஞ்சள் கலர் ஓகே. ஆல்ட்டு பேக் பேஸ் அடிச்சிங்கன்னா கலரு ஃபில் ஆயிரும். ஃபில் ஆயிடுச்சு. ஐஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஆயிடுச்சுன்னு. எவ்வளோ டீட்டெயிலாக வந்து இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளோ பேர் கிளியராக இருக்குன்னு. அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோடு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல வீடியோ போட முடியும். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போட முடியும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பா.